இந்த காத்தாடிங்கிற டைட்டிலே எனக்கு ஷோ நாடகத்தில் இஃப் ஐ கெட் இட் அப்படிங்கிற ஒரு நாடகம் என்னிடம் கிடைத்தால் அந்த நாடகத்தில் எனக்கு கிடைச்ச டைட்டில் அது மூலமாக தான் நான் காத்தாடி ராமமூர்த்தியானேன். எனக்கு ட்ராமாவே நான் பார்த்தது கிடையாது. அதனால நீங்கள் இருக்கிற ஊரே யாருக்கும் தெரியாது, அப்படி ஒரு ஊர் அது. எங்கள் ஆத்தல் கல்யாணமே எப்பொழுதுமே ரெண்டு கல்யாணமாக தான். ஏன்னா எல்லாரும் ஜாயின்ட் ஃபேமிலி. எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவா 7 பேர். பொழுதுபோக்கே அவளுக்கு கிடையாது, ஒரே பொழுதுபோக்கு குழந்தை பற்றி தான். ஒன்று 2 பேரும் என்ன படித்தா என்ன இது பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியாது. நானே ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் அவளெல்லாம் பார்த்து வளர்த்ததெல்லாம் நீ தான் இல்லைங்களே. அது மாதிரி நீ பண்ணதுனால தான் என்னுடைய நாடக வாழ்க்கையில் நான் முன்னேறதுக்கு எனக்கு ரொம்ப சௌரியமாக இருந்ததுங்கிறதும் உண்மை. பாலச்சந்தர் எங்களெல்லாம் படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் பட்டன் பேஷம் படமாக எடுக்கும்போது அதான் டெல்லி கணேசனுக்கு முதல் வாய்ப்பு. சினிமாவில் உங்களை நிறையா என்கரேஜ் பண்ணி ஆக்ட் பண்ண யாரெல்லாம் கூப்பிட்டா. இப்போ சீரியலில் ஆக்ட் பண்ணுறேல, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? விட்டு கொடுத்து வாழ்க்கையை நடத்தினா வாழ்க்கை நான் எங்களை மாதிரி 58 வருஷம் இல்லை, இன்னும் நிறையா வருஷம் கூட குழந்தைகள் வாழ முடியும், வாழணுங்கிற. சங்கரா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அந்த நாளும் வந்துடாதோ என்ற இந்த நிகழ்ச்சியிலே இந்த நேர்காணலுக்கு எனக்கும் எனது மனைவி திருமதி மீனாட்சி ராமமூர்த்திக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு முதலில் எங்கள் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குது, எப்படி போக போகிறதுங்கிறத நீங்கள் நிகழ்ச்சி பார்த்து முடிந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயத்தை சங்கரா டிவிக்கு அனுப்பும்படியாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய மனைவி திருமதி மீனாட்சி. மீனான்னு நான் கூப்பிட்றது வழக்கம். எங்களுக்கு கல்யாணம் 20 வருஷம் ஞாபகம் இருக்கா? 1966 செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி. இப்போ கிட்டத்தட்ட 57 வருஷம் முடிஞ்சு 58வது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம். நான் ஒன்று பொண்ணு பார்க்க வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ எப்படி நம்ம 2 வீட்டுக்கும் ஒரு இப்படி ஒன்று பொண்ணு பார்க்கணுங்கிற ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. என்ன ஏது சொல்லு. அதான் நமக்கு 2 பேருக்கும் காமன் ஃப்ரெண்டு கும்பகோணத்தில். அவள் சஜஷன் பண்ணி வந்தாள். பொண்ணு பார்க்க வந்தது. கருப்பு விடையல் கருப்பூர்னு எங்கள் கிராமத்தில் பொண்ணு பார்க்க வந்தால் எல்லார் வீட்லேயும் எல்லாரையும் கூப்பிட்டுடுவா. யாரோ தனியாக ஸ்பெஷலாலாம் தெரியாதெல்லாம் பார்க்க மாட்டா. எல்லோரும் அவளுக்கு டிஃபன் காஃபி எல்லாம் கொடுத்து எல்லாம் நான் பார்ப்பேன். எனக்கு முதல்ல டென்ஷன் என்னென்னா, ஐயோ மெட்ராஸில் இருக்கா, நம்மளெல்லாம் பிடிக்கணுமே, நம்ம ரொம்ப ஹைட்டாக இருக்குமே, இந்த ஹைட்டை சரியாக இருக்குமா அப்படின்னெல்லாம் ஒரு கவலை இருந்தது. அவ்வளோதான். நான் பெண்ணு பார்க்க வந்தபோது என்னோட எங்கள் அண்ணா, எங்கள் மண்ணி, எங்கள் அப்பா 3 பேர் தான் வந்தார். ஏன்னா எங்கள் அம்மா 1955 இறந்து போனதுனால நாங்கள் தான் வந்தோம். ஜாஸ்ட்டு நாங்கள் ட்ராமாவில் டைலாக் சொல்கிற மாதிரி 10 நிமிஷம் கூட பாய்ச்சிருக்க முடியாது. ஆனால் எங்கள் மண்ணிக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஏன்னா நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்ததுனால ஐ செட் ஓகே. அந்த ஹைட்டெல்லாம் பற்றியா போடணும், பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சொன்னால் ஒன்றை விட 1 இன்ச்சு உயரமாக இருந்தேன், பரவாயில்ல, நான் ஹை ஹீல்ஸ் போட்டுன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு விட்டேன். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி நமக்கு 2 பெண் குழந்தைகள் அடுத்தடுத்து பிறந்தது. ஏன்னா அப்போ நான் ரொம்ப பிஸியாக ஆஃபீஸ்லேயும் சரி ட்ராமாவிலையும் இருந்ததுனால அதிக நேரம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்ததுனால வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் எப்படி ஆஃபீஸுக்கு போவேன், எப்படி ட்ராமாவுக்கு போவேன், அதனால் என்னங்கிற விஷயத்தை நீயே சொல்லு. நான் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்ததில் எனக்கு எங்கள் மன்னி அண்ணா அவளோட இருந்தது. அவள் ஃபேமிலி ஃபுல்லாக இருந்தது. நான் இங்கே ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்ததுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது எல்லாரோடையும் பழகிறது. அதுபோல் எங்கள் மன்னி இல்லாமல் ரொம்ப ஆசையாக இருப்பாள். ஒரு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ எங்களுக்கு இதுக்குள்ளே ஒரு இதுவே வந்ததே கிடையாது. இவர் கார்த்தால் ஆஃபீஸ்க்கு போகிறதையே போயிட்டு அங்கேயே ட்ராமா இருக்கும். இதில் இருந்தால் அண்ணாமலை மன்றத்தில் இருந்தால் ஒரு வழியாக ட்ராமாவை முடிச்சுட்டு ராத்திரி 9 மணிக்கு தான் வருவார். கையில் சாப்பாடு எடுத்துன்னு போயிடுவார். அப்புறம் ராத்திரி அதே போல் ரொம்ப நாள் அதை போல் இருந்தது. நாங்கள் சினிமாலாம் பார்த்ததே கிடையாது. நீங்கள் வரதை பார்த்தானுக்கா ஐயோ என்ன இவ்வளோ நேரம் ஆடுறதேன்னு நினச்சிட்டு இருந்தேன் முதல்லலாம். அப்புறம் அது கொஞ்சம் பழகிட்டு, ஆனால் முதல்லையே ட்ராமாவில் ஆக்ட் பண்ண போகிறான்னு சொல்கிறதே கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது. ஐயோ ட்ராமாலெல்லாம் ஆக்ட் பண்ணி, ஏன்னா எனக்கு அண்ணா கசின் ஆக்ட் பண்ணியிருக்கான். இருந்தாலும் எனக்கு எல்லாம் நல்ல தெரிஞ்ச ஃபேமிலி, எங்கள் வீட்டுக்கும் தெரிஞ்ச ஃபேமிலியை அப்பாலாம் உங்கள் அப்பா. அதனால எனக்கு கொஞ்சம் சரி, எங்கள் அப்பா எல்லாமே சரின்னு சொல்லிட்டா எல்லாம் நல்லவளாக தான் இருப்பா, ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறதுனால ஒன்றும் பயம் இல்லைன்னு
ஒரு தைரியம் வந்தது. ஆமாம், உன்னுடைய அண்ணா குழந்தை மாலி அவரும் நாடகத்தில் நடிச்சிருந்தது. அதனால தான் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இது மாதிரி நாடகத்தில் தான் நடிப்பேன், அவளுக்கெல்லாம் சம்மதமான கேளுங்கன்னு கேட்டுன அப்புறம் தான் பொண்ணு பார்க்க வந்தது. எனக்கு ட்ராமாவே நான் பார்த்தது கிடையாது. அதனால வந்து நீங்கள் இருக்கிற ஊரே யாருக்கும் தெரியாது, அப்படி ஒரு ஊர் அது. கும்பகோணத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு கிராமம், சாதாரண கிராமம் கூட இல்லை, குக்கிராமம். நம்ம கல்யாணம் கூட அந்த கிராமத்தில் தான் நடந்தது. ஆமாம், ஆனால் நம்ம கல்யாணம் தனியாக நடக்கலை. எத்தனை கல்யாணம்? 3 கல்யாணம். 3 கல்யாணம் சேர்ந்த மாதிரி நடந்தது. யோஜனை பண்ணிப்பார். ஜானவாச காரில் 3 மாப்பிள்ளை உட்கார்ந்து இருந்தோம். இன்ஃபேக்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அவர் எல்லோரும் காரை மெதுவாக தள்ளிகிட்டே தான் வந்தா. எனக்கு என்ன பயன்னா பொண்ணு மாறிட போகிறதுன்னு. ஏன்னா 3 மாப்பிள்ளைகள் இருக்கவே 3 பொண்ணுகள் இருக்கவேன்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவள் 2 மாப்பிள்ளைகளும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவா உங்கள் உறவுன்னு. அது நான் ஒருத்தந்தான் வெளியால். ஆமாம், அதனால் எனக்கு தான் அங்கே உபச்சாரங்கள் ஜாஸ்தி இருந்தது, அதுவும் கவனித்தேன். எங்கள் ஆத்தில் கல்யாணமே எப்பொழுதுமே 2 கல்யாணமாக தான். ஏன்னா எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலி, எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவா 7 பேர். அதனால அதை போல தான் 2 பேராக சாப்பாடு செலவெல்லாம் மிச்சமாகும் அப்படிங்கிறதால அதை தவிர எங்கள் அத்தான் பொண்ணும் சேர்த்து அந்த 3 கல்யாணமாக பண்ணிட்டா. 2 வீடும் கல்யாணத்தை வீட்லேயே தான் கல்யாணம், வீடு அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆமாம், கரெக்டு. உங்கள் கிராமத்தில் அவங்க எல்லாருமே வந்து வயல்வெளி வேட்டு வந்து தான், வேறு வெளி வேலை கிடையாது. அதனால் வேறு பொழுதுபோக்கே அவளுக்கு கிடையாது. ஒரே பொழுதுபோக்கு குழந்தை பத்துக்கிறது தான். அதை விட அதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம். அப்புறம் இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ இங்கே கும்பகோணத்தில் எங்களோட வந்து செட்டில் ஆனேன். அப்போ எங்கள் அண்ணா, எங்கள் மன்னி, எங்கள் அப்பா, அப்புறம் எங்கள் அண்ணாவோட மாமனார், அவன் மன்னியோட சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் இருந்தோம். அதனால் காலையில் நான் 8:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே அங்கேருந்து நாடகத்துலாம் போயிட்டு ராத்திரி வரத்துக்கு மணி 9 ஆகும். குழந்தைகளை யார் பார்த்துட்டு இருந்தா அப்போல்லாம்? அப்புறம் குழந்தைகளெல்லாம் நாங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம். மன்னி அண்ணா தான் பார்த்துப்பார் முழுக்க முழுக்க. கொஞ்சம் அழுதா கூட அண்ணா கூப்பிட்டு தாங்க அழிச்சுன்னு போயிடுவார், குழந்தை அழுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையாக இல்லை. 2 பேரும் லேட்டாக வரேன் அப்படிங்கிறதுனாலேயே எங்கள் அண்ணா மாடியில் எனக்காக தனியாக ஒரு ரூம் போட்டு கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? அது மாடி படி தனியாக வச்சு. ஆமாம் ஆமாம், முன்னாடியே அது நீங்கள் முன்னாடியே இருந்தாலும் அண்ணன் மாமனாரும் டைப் இன்ஸ்டியூட் வச்சுருந்தார். அவரும் எப்போ வருவான், இன்னும் வரலையான்னு வந்து அப்பப்போ கேட்டுப்பார். போய்ட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேட்டுனா அப்புறம் அதுவே பழைய போயிடுது. வந்துட்டானேன்னு சொல்கிற மாதிரி ஆகிடுதுங்கிற மாதிரி சொல்லுவேன். பரவாயில்ல விடு, அது அடுத்த பாயிண்ட் விட்டுருவோம். அதுக்கப்புறம் இங்கே தனியாக நம்ம வந்து வீடு கட்டி வந்தோம் 74, 1974. நான் இது மாதிரி ட்ராமா சினிமான்னு அலையிறேன், இவன் தனியாக இருந்தால் தான் உருப்பிடுவான், சேர்ந்த மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா தீர்மானம் பண்ணி தனியாக போக சொன்னார். 74 வீடு கட்டின்னு வந்தோம். அதுக்கப்புறம் எப்படி இருந்தது உன்னுடைய குடும்ப வாழ்க்கை? பக்கத்துலேயே வந்து இப்போ வீடு தனியாக கட்டிட்டான்னா கூட பக்கத்துலேயே இவருடைய அக்கா, உங்கள் அக்காவாலும் பக்கத்துலேயே இருந்ததுனால எனக்கு அதுவும் இன்னும் ரொம்ப சௌகரியமாக இருந்தது. அதனால் அவள் வந்து எல்லாத்துக்கும் மொத்தம் நான் வீட்டில் இல்லாமல் இருந்தது உனக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்ததுன்னு சொல்ல. ஆமாம், எனக்கு வந்து ஒரு பேச்சு தனிக்கோ இதுக்கோ வேண்டாமா. அதனால் குழந்தைகளோட சரியாக போயிடுவானா. அவளை ஸ்கூலுக்கு அழைச்சின்னு போகிறது, அவளுக்கு ஏற்பாடு பண்ணுறது, அவளுக்கு சமைச்சு கொடுத்து அவளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது, அதில் சரியாக போயிடும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு எப்படி இங்கே நாத்தனார் இவர் உங்கள் அக்கா வந்து பாட்டு கிளாஸ்லாம் வச்சுருந்தா, அந்த பாட்டில் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து பாட்டுக்களை கொஞ்சம் கற்றுண்டேன். அதுக்கப்புறம் வந்து திருப்புகழ் அப்படின்னு கிளாஸ் ஆரம்பிச்சிது. எங்கள் அல்மீர் சந்தானம்ட்டு திருப்புகழ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா லெசவன்யூவில். அங்கே முதல்ல நாங்கள் இருந்த ஆனந்தபுரத்துக்கு எதிர்த்தாத்திலே ஆரம்பித்ததுனால எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. நான் அதனால் கிளாஸ்க்கு அங்கேயும் போவேன், வேலைலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கிளாஸ்க்கு போவேன். ஆனால் ஒரு உண்மை, அந்த குழந்தைய நம்ம பொண்ணு 2 பேரும் என்ன படித்தா என்ன இது பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நானே ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் அவளெல்லாம் பார்த்து வளர்த்ததெல்லாம் நீ தான் இல்லைங்களே. அது மாதிரி நீ பண்ணதுனால தான் என்னுடைய நாடக வாழ்க்கையில் நான் முன்னேறதுக்கு எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்ததுங்கிறது உண்மை. ஆமாம், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு போகிறேன்னு ஒரு பெண்ணை நீ வாழ்க ஆரம்பிச்சேல, அப்போ கொஞ்சம் பயம் வந்தது. திருப்பியும் ஐயோ நாடகத்தோடு போகிறாதா சினிமா வேறையா அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் சினிமாலேயும் அப்பப்போ நிறையா ஆக்ட் பண்ண ஆரம்பித்தார். அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி நமக்கு வந்து இன்னும் ப்ராப்ளம் இல்லை, இதுவாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் இருந்தது. சரி, அதில் சரியாச்சு. பெண்கள்லாம் வளர்ந்து படித்து கிராஜுவேட் ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது ஜாதகம்லாம் பார்க்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போவேன். அப்பப்போ நான் தான் எடுத்துன்னு போவேன். ஜாதகத்தை எடுத்துன்னு பார்த்து பெருமை தரேன் சொல்லு. அதான் ஜாதகம் பார்த்து 2 பேருக்கும் பொண்ணு பார்க்க வரத்துக்கு அந்த அளவுக்கு வந்தபோது தான் உங்களுக்கு வரும். அது ஜாதகம்லாம் பார்த்து சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்து நான் வந்து எல்லாத்துக்குமே உங்களுடைய அக்கா அத்திம்பேருடைய
பர்மிஷன் கேட்டுண்டு, பர்மிஷன் இல்லை, அதாவது நல்லா இருக்கா இது போல் இருக்கா பார்க்கலாமா அப்படின்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களையும் கூப்பிட்டு பொண்ணு பார்க்குறாரு. அதாவது அவகிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அவள் ஐடியா என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி. ஆமாம். அதுக்கப்புறம் போய் பார்த்து அந்த மாப்பிள்ளையை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது என்னவோ நான் தான். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்து இடமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சத்திரமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பாக்கி ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் நான் தான். இப்போ உன்னுடைய குடும்ப செலவுலாம் எப்படி நீ பண்ணிட்டு வந்த? குடும்ப செலவுக்கு வந்து இங்கே நீங்கள் கையில் என்கிட்ட பைசா கொடுத்துருவேன், மாசாந்திர செலவுக்கு இது காய்கறி இது ப்ரொவிஷன்ஸ்க்கு அப்படின்னு ஃபீஸு அதெல்லாம் அப்பப்போ போய் நானே தான் வாங்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு நீங்கள் ரிட்டையர் ஆகிற மட்டும் நான் வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன், பேங்க்குக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டுறதுக்கு குழந்தைகள் பாவம் அவள் வந்து அவளே தான் அவள் டான்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவளே சேர்ந்துட்டா. ஸ்கூலில் ஏதானே இதுனாக்கா அப்பப்போ தலையை காம்பேனே தவிர ஏதான அவசியமானதுக்கு போவேன். மற்றபடியெல்லாம் அவளையே நான் அப்படியே நான் ஷைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூலில் எல்லாமே லேடிஸ் இஸ்லாமிக் ஸ்கூலில் படித்தா 2 பேரும். அதுக்கப்புறம் காலேஜு அதை மட்டும் வந்து அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா பொறுப்பும் உங்களுக்கு வந்தது. ஆனால் அதை மட்டும் ட்ராமா அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். வெளியூர் ட்ராமாக்கெல்லாம் போகிறது எல்லாமும் அதை சமாளிச்சிருக்கிற அளவுக்கு தைரியமாக தான் இருந்தோம். வந்து கல்யாணத்துக்கு போது ஷோலாம் வந்தாலும் ஷோ ட்ராமாலாம் ஆக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கா. ஆனால் எப்படி உங்களுக்கு இந்த ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு அது வந்து முன்னாடியே உங்கள்கிட்ட சில அப்பப்போ கோடி காமிச்சிருக்கேன். கும்பகோணத்தில் இருந்த வரைக்கும் எங்கள் அப்பா வந்து வாணிவிலாச சபா அப்படிங்கிறதுல ட்ராமாலாம் அந்த நான் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் வச்சு அப்படி மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நாடகம் போடுவாங்க. அதை போய் பார்த்து ட்ராமாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே காலேஜ் வந்தப்புறம் இந்த எங்கள் காலேஜ் ஆனுவல் டேக்கு ட்ராமா போட்டு அதுக்கப்புறம் தனியாக விவேகா ஃபைனான்ஸ் கிளப்னு ஆரம்பித்து ஷோவினுடைய நாடகங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்து இந்த காத்தாடிங்கிற டைட்டிலே எனக்கு ஷோ நாடகத்தில் இஃப் ஐ கெட் இட் அப்படிங்கிற ஒரு நாடகம் என்னிடம் கிடைத்தால் அந்த நாடகத்தில் எனக்கு கிடைச்ச டைட்டில் அது மூலமாக தான் நான் காத்தாடி ராமமூர்த்தி ஆனேன். அதுக்கப்புறம் 1966 தனி குழு ஆரம்பித்தேன். யாரெல்லாம் இருந்தால் கூட பாபி டிடி சுந்தரராஜன் சிவாஜி சதுர்வேதி கரெக்ட். நாங்கள் 4 பேர் சேர்ந்து அந்த குழு ஆரம்பித்தோம். ஒன்று தெரியும், இங்கே நம்ம வீட்டில் தான் எல்லா டிஸ்கஷனும் நடக்கும், எல்லாம் பேசிட்டு இருப்போம், நாடகத்தை பற்றி எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு இருப்போம். முதல் ட்ராமா கூட இது ஓடிப்போனக்கு இல்லை இணையில்லா ஜோடிகள் கேகே ராமன் அவர்கள் மேட்ச்லெஸ் மேட்சஸ் கரெக்ட். கேகே ராமன் எழுதினது அந்த ட்ராமா நீ பார்த்த ஞாபகம் இருக்கா? பார்த்து ஞாபகம் இருக்கு. அது எப்படி இருந்தது ட்ராமா? நல்லா இருந்தது. உங்கள் ஆக்டும் ரொம்ப நல்லா இருந்தது. பரவாயில்ல. இவர் வந்து ட்ராமாவில் வந்து இவர் உங்கள் அண்ணா சொல்லிகிட்டே இருப்பேன். நான் வந்து கல்யாணம் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டுட்டே இருப்பேன். ஐயோ இப்படி ட்ராமாலாம் பண்ணுறேன். அவன் சின்ன வயசுலேயே தர கட்டி ட்ராமா போட்டுகிட்டே இருப்பான் ஆற்றுலையே படிக்கிறதையே. அதனால் எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் எல்லோரும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம். அதனால் அவனுக்கு எப்போதுமே ட்ராமா வந்து பிடிக்கும்னு எனக்கு முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்காது, இப்போ ஞாபகம் வருது. அதனால் வந்து ட்ராமாவும் பார்த்தேன், நல்லா இருந்தது. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல எல்லாம் கொஞ்சம் வந்து புதுசாக ஆரம்பித்ததுனால ரொம்ப கூட்டம் இருக்கான்னெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நல்லா இருந்தது. ட்ராமா நிறையாவும் போச்சு, நல்லாவும் இருந்தது. எல்லோரும் நல்லா பண்ணினா. போட்டு ட்ராமாலேயே உனக்கு பிடிச்ச ட்ராமா இது? எனக்கு எல்லா ட்ராமாவுமே பிடிக்கும். ஆனால் சிலது வந்து விஷு இது கொடுத்துருக்க. ஆமாம், அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ட்ராமா பேர் வந்து டௌரி கல்யாண வைபவம். அதான் டௌரி கல்யாண வைபவமே கிட்டத்தட்ட 600-700 தடவை நாங்கள் போட்டிருக்கோம். எல்லா ட்ராமாவுமே நிறைய 500க்கு மேலே. அப்புறம் டெல்லி கணேசன் வந்து ஜாயின் பண்ணதும் தெரியும் உனக்கு. அவன் டெல்லியில் வந்தபோது அவனுக்கு இங்கே தான் நம்ம நாடகத்தில் தான் முதல்ல சந்தர்ப்பம் கொடுத்து அதில் நடிக்க ஆரம்பித்தான். அதே மாதிரி விஷுவை வந்து ஒரு டைரக்டராக இயக்குனராக ஆக்கினதும் மாடியில் தான் இங்கே ரிஹர்சல் நடக்கும் டௌரி கல்யாண வைபவத்தில். அதுக்கப்புறம் அதே மாதிரி பட்னம் பிரவேசம் நாடகத்தை பார்த்துட்டு தான் கே பாலச்சந்தர் எங்களெல்லாம் படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் பட்னம் பிரவேசம் படமாக எடுக்கும்போது அதான் டெல்லி கணேசனுக்கு முதல் வாய்ப்பு. இப்படி நம்முடைய நாடக வாழ்க்கை போச்சு, சினிமா வாழ்க்கை போச்சு, ரிட்டையர் ஆனதும் சரி. குடும்ப வாழ்க்கையை பற்றி நீ என்ன நினைக்கிற? குடும்ப வாழ்க்கை வந்ததுக்கப்புறம் நான் வந்து குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆனோடனே டெலிவரிக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு போனோம், யூஎஸ் போனோம். 91 கல்யாணம் பெரிய பூர்ணாக்கு. அப்போ 92 போனோம். 92 முதல் பிள்ளை. அப்போதான் நான் வரல, நீ மாத்திரம் தான் போனேன். ஆமாம், நான் அப்போ ரிட்டையர் ஆகலை. ஆமாம், சர்வீஸ் இருந்ததுனால நீ மாத்திரம் போனேன். பெரிய பூர்ணா, பெரிய பொண்ணு பூர்ணா, சின்ன பொண்ணு சௌமியா. பூர்ணாவுடைய டெலிவரிக்கு நீ போனேன். அங்கே போய் 6 மாதம் இருந்துட்டு வந்தேன். நீ அங்கே 6 மாதம் இருந்த வரைக்கும் இங்கே யார் என்ன பார்த்துட்டு? சௌமியா
சின்னவ ரெண்டாவது அவள் பொண்ணு தான் சௌமியா வந்து தான் பார்த்துட்டு இருந்தா. சமையல்லாம் பண்ணி அதை மட்டும் அவளுக்கு தெரியாது. அதுக்கப்புறத்துலேருந்து அவள் கற்றுண்டு உங்களை பார்த்துண்டா. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து அதுக்கப்புறம் 94ல் நானே நாடகத்துக்காக ஒரு தடவை அமெரிக்கா போயிட்டு வந்தாச்சு. அங்கே போய் எல்லாத்தையும் நாடகம் ரவுடி கல்யாண வைபவம் அங்கே நாடகம் போட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சௌமியாவும் கல்யாணம் போகிறதுக்கு போன அப்புறம் அவளும் யூஎஸில் செட்டில் ஆனதுக்கப்புறம் முதல் பொண்ணுக்கும் ரெண்டாவது பொண்ணுக்கும், முதல் பொண்ணுக்கும் ரெண்டாவது டெலிவரி, ரெண்டாவது பொண்ணுக்கும் முதல் டெலிவரி, கிட்டத்தட்ட 2-3 மாதம் கேப்பில் இருந்தது. அது பார்க்க 2 பேருமா போனோம். அப்போ அது எந்த வருஷம்? அது வந்து 97. அங்கே போய் 6 மாதம் நீ இருந்த. நான் இல்லை, நீங்களும் இருந்து நீங்கள் முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் 3 months நமக்கு அந்த ஊர் செருப்பிட்டு வரல. ஏன்னா வந்து நமக்கு கொஞ்சம் சுயமாக வந்து இருக்கணும்னு அங்கே எல்லாத்துக்கும் பொறுத்தையால் டிபெண்ட் இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால இங்கே அதை தவிர நாடகம் இடமும் இருக்கிறதுனால இங்கே கிளம்பி வந்தாச்சு. நான் வந்து எனக்கு அங்கே குழந்தையில பார்த்துக்கிற வேலை அது போல் இருந்ததால எனக்கு ஒன்றும் போரெல்லாம் அடிக்கலை. அவளோடைய இருந்துட்டு அப்புறம் 6 months கழிச்சு வந்தோம். திருப்பி 99ல் ஒரு தடவை போனோம், சௌமியாவோடைய செகண்ட் டெலிவரிக்கு. அப்போ நீங்கள் ஃபுல்லாக இருந்தேன்னு நினைக்கிறேன். 2 பேர் சேர்ந்து போயிட்டு சேர்ந்து வந்தோம். இல்லை, 2 பேர் போனோம். அங்கே அண்ணா இறந்துட்டாருன்னு தகவல் கிடைச்சி. அது அப்போ இல்லை, 2003 அது. அப்போ மறுபடியும் இன்னொரு போனோம். இல்லை, இப்போ வந்து யூஎஸ்லாம் சுற்றி பார்க்காத வேலையே பண்ணிட்டு இருக்கோம். அதனால யூஎஸ்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டு இந்த டிக்கெட் வாங்கிட்டு. 94. ஆமாம், நானும் 90 முதல் டெலிவரி போது நியூயார்க் அங்கெல்லாம் அவர் மாப்பிள்ளை ஆக்ஷன் போனார். அவன் குழந்தைய 3 மாதம் குழந்தைய அப்போ போயிட்டு வந்து அப்புறம் சரிமணி ரொம்ப வேலையாகவே இருக்க 2003ல் வா நயாகரா ஃபால்ஸ்லாம் பார்க்கலான்ட்டு போனோம் 2 பேரும். சரி, இப்போ நம்ம கல்யாணம் 58 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷத்தில் எங்கிட்ட உனக்கு பிடிக்காதது இது, பிடிச்சது இது? பிடிக்காதது கொஞ்சம் திடீர்னு எல்லாரோடய கோவப்படுறது கொஞ்சம் பிடிக்காது. சரி, அதுக்கப்புறம் வந்து ஆனால் கோவப்படுறதுன்னா காரணத்தோட கோவப்படுவேனா, காரணம் இல்லாமல் கோவப்படுவேனா? காரணம் இருந்தால் கூட இது எந்த கோவப்படுறதுன்னா அது பரவாயில்ல. நான் வந்து அதை வந்து சித்த நேரம் கழிச்சு அது சரியாக போயிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியில் இப்போ தான் அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது உங்கள்கிட்ட. அது அந்த கோவப்படுறது எல்லார்ட்டையும் கோவப்படுறதெல்லாம், ஏன்னா உங்களுக்கு டைமே கிடையாது. இப்போ வெளியில் இப்போ ஏதாவது பேசினாக்கா கொஞ்சம் வழியில் யாராவது நின்றுட்டு தானே, ஏன் நகர்ந்து போவே நிற்கிறேன், ஏன் அதை சொல்லுவானே நீங்கள் போக வேண்டியதானே. நான் அதாவது நியாயத்தை சொல்கிறது உனக்கு கோபமாக படுறது பரவாயில்ல விடு. ஒன்றுட்டு நீ வந்து ஒன்றை பொறுத்த வரைக்கும் உனக்கு எல்லாரும் நல்லவா, அதுதான் பெரிய ப்ராப்ளம். யாரையான்னு தப்பாக சொன்னால் கூட அவள்கிட்ட ஏதான ஒரு நியாயம் இருக்கும். அதையே நீங்கள் இப்படி சொல்கிறேன்னு நான் சொல்லுவேன். அதாவது உலகத்தில் உனக்கு எல்லாரும் நல்லவா, ஒருத்தரை தவிர உங்களை தவிரங்க. அதுதான் உனக்கு தெரிஞ்ச விஷயம். அது பாக்கி எல்லாத்தையும் நான் யாரை எது சொன்னாலும் உனக்கு சொல்லக்கூடாதுன்னு. பட் தப்பு பண்ணுறவாள் தப்புன்னு சொல்லாமல் இருந்தால் அது அப்புறம் அதுவே பெரிய தப்பாகிடும் இல்லையா? அது சரி, அது இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அது வந்து நான் வந்து அதை சொல்ல இதுவாக சொல்லுங்கோளேன் அப்படிம்பேன். கோவமாக சொல்லாதீங்க, கோவம் வராமல் சொல்லணும் அப்படிம்பேன். கோவம் வரலைன்னா அப்புறம் மனுஷன் இல்லை சொல்லவும் முடியாது. அப்புறம் நீ யூஎஸில் உனக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண? இப்போ நானாவது கொஞ்ச நாள் 2 வாரம் 3 வாரம் இருந்து திரும்பி வந்துட்டேன். நீ எப்படி அங்கே இருந்த போதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த? நான் சொன்னேன், குழந்தைகளை பார்த்துக்கிறது, சமையல் பண்ணுறது, அது போல். ஆனால் இவாள்லாம் வந்து வேலைக்கு வீட்டை விட்டு போனானாக்கா எனக்கு போர் அடிக்கும். அதெல்லாம் இல்லை, ஆற்றுல இருந்து வேலை பண்ணினா அவளும் பார்ட் டைம் பெரியவளும். அதனால் வந்து எனக்கு வந்து போர் அடிக்கலை. அதனால் சௌகரியமாக இருந்தது. அப்புறம் இங்கே திருப்புகழ் அப்புறம் ஆமாம், இங்கே வந்து அப்புறம் நான் கொஞ்சம் உடனே குழந்தையெல்லாம் கல்யாணம் ஆகி போய் டெலிவரிலாம் ஆனதுக்கப்புறம் முழுக்க திருப்புகழ் கிளாஸ்லேயே இன்வால்வ் பண்ணிட்டேன். அதே கொஞ்ச நாள் வந்து நம்ம சேஷன் மிஸ்ஸஸ் சேஷன் அவர்கிட்ட வந்து நாராயணி கற்றுண்டேன், ஜெயா சேஷன்ட்ட. ஒன்றியாவது ஏதாவது கொஞ்சம் தேர்ச்சி வந்திருக்கும் அவனுக்கு? எனக்கு திருப்புகள்லாம் நல்லா தேர்ச்சி தான். அப்படியா? ஒரு திருப்புகழ் பாட்டு பாடு. அது பாவம் ஆடியன்ஸை பயமுறுத்துறாம இருக்கான் பாவம். நினைத்ததே தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத தத்துவமுத்தழியாமல் கதித்தனே தீயசித்து அருள்வாயே மானி தற்பத்த தமக்கு எளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே ஜனித புத்திரரில் பெசிரியோனே திருத்தணி பதியில் பெருமாளே ஜீத்தனே தீயசித்து அருள்வாயே திருத்தணி பதியில்
பெருமாளே. வெரி குட். ஏன்னா இப்போ வந்து பள்ளிக்கூடத்து பரீட்சை எழுதுகிற மாதிரி இந்த கிளாஸுக்கு முன்னாடி உட்காந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு அந்த அம்புலு மாமி கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இல்ல அது உட்காந்துருப்பேன். சேர்ந்து அது சேர்ந்து Skype- பாடி பழக்கமாயிடுச்சு. தனியா Skypeல பாடுறதுக்கு ஒரு உட்கார்ந்து தைரியம் இல்லாத இருந்தது. அது மற்றவனுக்கு எனக்கு எவ்வளோ அவஸ்தையாக இருக்குங்கிறது தெரியுமா உனக்கு? அது ஐயையோ. அதை விட அப்போ இது வரைக்கும் வந்து ஆன்லைன் கிளாஸ் இப்போ அதனால நாங்க தனியா தான் பாடுறோம். எங்கிட்ட உனக்கு பிடிக்காத குணம் எது? கோவப்படுறதை தவிர வேற குடும்பத்தில் நீ குடும்பத்தில் இந்த நிர்வாகம் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கா? ஏன்னா இப்போ வெளிப்படையாக சொன்னால் தான் நான் என்னை திருத்திக்க முடியும். அதுக்காக கேட்குறேன். என்ன திருத்தி என்ன பண்ண போறோம்? அதான் திருத்தி இத்தனை நாள் பண்ணிடுச்சு. ஆனா ஒன்றும் ஏதாவது என்ன இதோ கணக்கு செய்ய கரெக்டாக கேட்பேன், அவ்வளவுதான். என்னென்ன செலவழிச்ச அப்படின்னு. ஆனால் அவசியமானதுக்கு செலவழிக்கிறதுக்கு இது பண்ண மாட்டேன். அவசியம் இல்லாத இருக்கான்னு இதுன்னு கொடுத்தான்னாக்கா அவங்க வந்து கோச்சிப்பேன். அதுதான். வாசலில் யாரான்னு வந்து நின்னா அவளுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்பேன். அதை தெரிஞ்சுன்னு கொடு. ஏமாத்துறேன் அது போல் ஒரு தடவை ஏமாந்து போயிட்டேன்னா அதனால அதை வச்சுருந்து உங்களுக்கு கோவம் வரும். அது பார்த்துன்னு கொடு அப்படின்பேன். அப்படி கோச்சினால் அதுக்கப்புறம் கடைசியில் உன் பிரகாரம் கொடுத்ததுன்னு அப்படின்னு ஆமாம், எப்பொழுதுமே அப்படிதான். அதாவது நீ நினைச்ச காரியம் நடந்துன்னு வந்திருக்கு. அதை ஒத்துக்க மாட்டேங்குன்னு பாக்கி எப்படி சொல்லி இல்லை ஒத்துக்கிறேன் அதை. ஏன்னா நான் வந்து முதல்ல வேண்டான்னு சொல்லுவேன், மாட்டேன்னு சொல்லுவேன் இல்லைங்க. சரி அப்படின்னு விட்டுடுவேனா அதுக்கப்புறம் திருப்பி நீங்களே வந்து சரி கொடு அப்படின்பேன். அதனால நான் வந்து நினச்சதான் நடக்கும் கடைசியில். சரி, அதுக்கப்புறம் இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி அமைஞ்சா போயின்னு இருக்கு? இப்போ பரவாயில்ல, ஏதோ ட்ராமாவுக்கு போயிட்டு இருக்கிறத நீங்கள் ட்ராமாவுக்கு போகிறேன். நானும் முடிஞ்சதுக்கு மற்றபடி எல்லா இதுக்கும் அவெல்லாம் ஒத்துரும் இல்லைன்னா தனி எல்லாத்துக்கும் வருவேன். அப்புறம் டிவி பார்ப்பேன், டிவி சீரியல்ஸ் பார்ப்பேன் அதெல்லாம். அப்புறம் அதான் எங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். அதான் வேறு ஒன்றும் இதுவாக இல்லை. குழந்தை எல்லாம் இருந்தால் குழந்தையோட பேசுவேன். இப்போ குழந்தையெல்லாம் யாரும் இல்லை. இப்போ வந்து டிசம்பர் சீசனுக்காக வந்திருக்காங்க. ஆமாம், மற்ற டயத்தில் நான் நீ 2 நேரம் தான். நான் இப்போவும் காலம்பரை இப்போ என்ன சாப்பாடு கரெக்ட் டைத்துக்கு இருக்கணும். அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் சரி, சாப்பாடு அதே டைம் எல்லாம் மாற மாட்டேன். இப்போ வந்து ஒரு 1.5 வருஷமாக ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கேன். ஒரு காத்தால் போனால் பெரிய சீரியல். எத்தனை மணிக்கு கிளம்பி போகிற? காலையில் 6:30க்கு போயிட்டு ராத்திரி 8:30. அவ்வளோ 8:30 9 ஆகிடும் வரத்துக்கு. நீ தனியாக தான் வீட்டில் இருக்க. அப்படி இருக்கும்போது என்ன ஃபீல் பண்ணுற? ஐயோ இவர் இல்லாமல் இருக்கிறது பெட்டரா இருக்கிறது பெட்டரான்னு எப்படி யோசனை பண்ணுறேன்? அப்படி இல்லை, அது இல்லாமல் இருக்கிறது பெட்டர்னு இல்லை. அங்கே போய் என்ன இப்போ வயசெல்லாம் எடுத்து தனியாக 2 வீலரில் வேறு அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். இந்த வயசில் 2 வீலரில் போகிறாளே அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கேட்க மாட்டேன். அதை கேட்க மாட்டேங்கிறது. காரில் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு காரில் போனவனுக்கு விட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறவனுக்கு தான் தெரியும். நைட் டிரைவிங் போது லைட்டாக மாதிரி லைட் அடிக்கும் போது எவ்வளோ கஷ்டம்ட்டு. அண்டு போகிற ரோடு வேறு அப்படி. அதை விட அது நான் அப்பப்போ கேட்டுப்பேனே, இந்த மத்தியானம் ஆயிடுதா சாப்பாடு பண்ணி சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டுப்பேன். இப்போ மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்லையே. நானும் சார் ராத்திரி லேட் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுறது வழக்கம். அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் சினிமாவில் வந்து உங்களை நிறைய என்கரேஜ் பண்ணி ஆக்ட் பண்ண யாரெல்லாம் கூப்பிட்டா. அப்புறம் இப்போ வந்து சீரியலில் ஆக்ட் பண்ணுறேல அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது அங்கே வந்து எல்லோரும் ட்ரீட் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கா? அது சினிமாவில் நடிக்கிறதுன்னா வந்து நீ முதல் படம் நீ சொன்ன பெண்ணே நீ வாழ்க, அதுதான். அது டைரக்டர் மாதவன் வந்து ஒரு நாள் நாங்கள் நாடகத்தை பார்த்துட்டு ரோல் பண்ணுறதுக்காக கூப்பிட்டார். அவர் 4 பேர் சேர்ந்து ஒரு படம் எடுத்தான். அந்த படம் ஓஹோன்னு போச்சு, பெண்ணே நீ வாழ்க. அப்புறம் 4 பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தா. எல்லார் படத்துலையும் நடிக்க ஆரம்பித்தேன். நான் என்ன நடிக்க கூப்பிட்றதுக்கு காரணம் ஒன்றும் வந்து நான் ரொம்ப சோஷியலாக ஜாலியாக வச்சுவேன், எல்லாருக்கும் பிடிக்கும். அது ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற முறையில் தான். அண்டு ஜெய்சங்கர் என் கிளாஸ்மேட்டு, அதனால் அவன் படம் எல்லாத்துலேயும் என்னை ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கு கூப்பிடுவான். அது இப்படி போய் முக்தா ஃபிலிம்ஸு ஷோ மூலமாக அங்கே அறிமுகம். அதே மாதிரி அருண் பிரசாத் மூவிஸு பி மாதவன் சார்து இப்படி ஒவ்வொன்றா பண்ணி வருது. சிவாஜி சாரோட நிறையா படம் பண்ணியிருக்கேன். மெயினாக சொல்லப்போனால் ராமன் எத்தனை ராமனடியில் சிவாஜி கணேசன் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்கும்போது, ஏயா உனக்கெல்லாம் நடிப்பு வருமா, டைலாக் பேசுவியா, எங்கே இந்த ஒரு டைலாக் சொல்லுவேன், இந்த நாட்டில் ஏழைகள் வாழ வழி இல்லையா அப்படிமே. அவர் இந்த நாட்டில் ஏழைகளுக்கு வாழை இலை இல்லையா அப்படிம்பார். நீ எல்லாம் ஏன் நடிக்க வர, உனக்கெல்லாம் வச்சனமே பேச தெரியாது வராது அப்படின்னு சொன்னேன். அது சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன், என்ன சார் நான் போய் இப்படி சொல்லிவிட்டு அப்புறம் நாளைக்கு வெளியில் போனால் என்ன போட்டு அடிப்பாங்க சார்னு. நீயும் நடிக்க வந்திருக்க, நானும் நடிக்க வந்தேன். அது மாதிரி எல்லாம் ஒரு சோஷியல் நம்ம பழகிற விதத்தில் தான். மற்றவங்க எவ்வளோ தான் பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பழகிற விதம் இருக்கும்.
தெரியும் கமல்ஹாசன் எத்தனை தடவை இங்கேயே வந்திருக்கார், இப்படி பேசியிருக்காருன்ட்டு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் நீங்கள் உங்களால் தான் வந்து நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்கா, அதை சொல்லலைன்னா உங்களுக்கு. அது வந்து ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறதா எல்லாமே நிறைய பேரை நான் இது பண்ணி விட்டுருக்கேன். முன்னுக்கு வந்திருக்காருன்னா ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்தேன், அவளுடைய திறமையில் அவள் முன்னுக்கு வந்தா. அதனால் நானாக தூக்கி விட்டு பொம்மலாட்டமாக அதை ஆட்டி விடுறதுக்கு இல்லையே. இல்லையே, அவர் நல்லா ஆக்ட் பண்ணாலும் அப்போ அப்ரிஷியேட் பண்ணுவேன், அவளை வந்து என்கரேஜ் பண்ணுவேன். ஈகோ அதை போலெல்லாம் கிடையாது. இவள் நன்னா பண்ணுறா, நமக்கு இல்லையா, நான் நம்மளோட நன்னா பண்ணிட்டாலோ அப்படின்னு அது போல் ஈகோ எல்லாம் கிடையாது. எல்லோரும் நன்னா வரணும்னு எதிர்பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது வெரி குட். இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இது மாதிரி விஷயங்கள்லாம் நீ கவனிச்சிருக்கேங்கிறது. அதுக்கு சங்கரா டிவிக்கு தான் நன்றி சொல்லணும். நான் நாடகத்துக்கு போகிறேன்னு நிறையா தடவை சந்தோஷப்பட்டிருக்கேன், அதெல்லாம் சரி. எப்போவாவது இவையே நாடகத்துக்கு இப்போ போகணுமான்னு நினச்சதுண்டா? அது வந்து ஹைதராபாத்தில் உங்களுக்கு ஜாண்டிஸ் ரொம்ப ரெஸ்ட்டில் இருக்கணும்னா ஒன்றும் சாப்பிடக்கூடாது, பத்தியமாக சாப்பிடணும். அந்த சமயம் ட்ராமா ஒத்துக்கவே கூடாதுன்னு நாங்கள்லாம் வந்து ட்ராமாக்கு எப்படியானு கேன்சல் பண்ணுவோன்னோம். அது கேட்க மாட்டேன்னு போனேன். அப்போ ஆரஞ்சு ஜூஸு புரிஞ்சு கொடுக்கணுமே, இவன் என்ன பண்ணுவோன்னு அப்பப்போ அங்கே ட்ராமாவில் இருக்கிற அவங்க இவாள்கிட்டெல்லாம் சொல்லியிருந்தேன். நான் வந்து பார்த்துக்கணும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கன்னு. அதான் அது ரொம்ப கவலையாக இருந்தது. இந்த ஜாண்டிஸ் போது இங்கே ட்ராமாக்கு போனது. அதே ஜாண்டிஸோடு தான் இங்கே வந்து ட்ராமா பண்ணும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. வாணி மஹாலில் ட்ராமா பண்ணும்போது டாக்டர் கோபாலன்றவர் வந்து ஸ்டேஜில் எனக்கு ஒரு 1/2 மணி 3/4 மணிக்கு ஒரு தடவை வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ரெஸ்ட் எடுத்தேன். ஜெகதீஷன் தான் டாக்டர். அதுக்கப்புறம் சரியாக போச்சு. அதுக்கப்புறம் நான் ஜாஸ்தியாக பெருசாக இருந்ததுங்கிறதுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹார்ட்டில் எக்கோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வால்வு மாற்றணும்னு சொன்னார். அப்போ டாக்டர் கோபாலமுருகன் தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவிலேயே ஓப்பன் ஹார்ட் பண்ணாமல் எனக்கு வால்வு சேஞ்ச் பண்ணார். ப்ரொசீஜர்னா அது ப்ரொசீஜர். அதான் அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கவலையே படலை. அன்றைக்கி வந்து ஒரு நாள் தான் ஆஸ்பத்திரியில் இருக்கணும். 10 பேர் வால்வு சேஞ்சுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்படி இருக்காரேன்னு நான் தான் அதை வேண்டாத தெய்வத்தை வேண்டிட்டு அதை முடிச்சுட்டு இது வச்சுட்டு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடியணுமேனு ரொம்ப கவலையாக இருந்தது. அது ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரே நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அந்த ஆப்ரேஷன் நடக்கிற அந்த சமயத்தில் ரொம்ப டென்ஷன். நல்லபடியாக முடியணுமே, இது வந்து உனக்கு ஆப்ரேஷன் பண்ண எனக்கு என்ன பண்ணுறேங்கிறது நான் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். நான் மாத்திரம் பார்க்கல, டாஞ்சூர் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருந்தார். அதில் சமயத்தில் டாக்டர் கோபாலமுருகனுக்கு இந்த சமயத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் ஃபீஸே வாங்கிக்காமல் எனக்காக ஃப்ரீயாக, அஃப்கோர்ஸ் வால்வு எக்ஸ்பென்ஸஸ் தான் ஜாஸ்தியாக இருந்தது வெளியே பண்ணி கொடுத்தார். அது ஒன்றும். அது முடிஞ்ச அப்புறம் அங்கேருந்து வந்த அப்புறம் இது இருக்கு இன்னொரு இப்போ என்ன வயசாக இருக்குது உனக்கு என்பது, இன்னொரு 20 வயசு இருக்கிறையா, உனக்கு ஒரு பேஸ் மேக்கர் வச்சு விட்றேன்னு அவரே தான் பேஸ் மேக்கர் வச்சு விட்டார். அதுவும் ஞாபகம். அதுக்கும் கொஞ்சம் பண்ணி உடனே இப்படி ஃபேஸ் மேக்கர் வைக்கிறது இல்லைன்னு கொஞ்சம் கஷ்டம். அது வால்வு போச்சு 2-3 வருஷம் கழிச்சு தான் இந்த பேஸ் மேக்கர் வைக்கிறதுக்கு போனோம். எப்படி போனோங்கிறது ஞாபகம் இருக்கா உனக்கு? 31 டிசம்பர். ஆமாம், இன்னைக்கு மழை, இதுவே கிடைக்கல. அது வந்து மழையாக இருந்தது. ஃபேஸ் மேக்கர் வைக்கிறதுக்கு தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம், மழை, நல்ல மழை, இதுவே கிடைக்கல. அப்புறம் ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல்லையே வர வச்சோம். போயிட்டு அதுவும் ஒரே நாளில் திரும்பி வந்தாச்சு. ஆமாம், போயிட்டுருக்கோம். அதனால உடம்புக்கு வந்து அதை பற்றி ஜாஸ்தி கவலைப்படுறது நான் இல்லை, என்னை விட கவலைப்படுறது நீ தான். ஆமாம், என்ன மருந்து சாப்பிட மாட்டேன், என்ன உடம்புக்கு வந்தாலும் மருந்து சாப்பிட மாட்டேன்னு ஒரு பண்ணுவேன். நான் மாத்திரை சாப்பிடுவேன் நிறையா, நீங்கள் சாப்பிட மாட்டேன். அதுதான் எனக்கு மாத்திரை கொடுக்குற மாத்திரை தவிர இல்லை, உனக்காக தோண்டின மாத்திரையெல்லாம் வேறு சாப்பிடுவேன் நீ. அது ஒரு அதனால தான் உனக்கு உடம்பு இழைச்சின்னு போகிறதுன்னு எல்லோரும் என்ன தப்பாக சொல்கிறா. நான் என்னவோ சாப்பாடே போடாத மாதிரின்ட்டு, நீ போடுற சாப்பாட்டை தான் நான் சாப்பிட்றேன். எனக்கு வாகை அப்படி தான், அவ்வளோதான். உடம்பு வாகு அப்படித்தான். அது எங்கிட்ட சொல்கிறேன். பட் பாக்கி பேர்கிட்ட என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்ன தப்பாக நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டேன். சாப்பாடெல்லாம் ஒன்றும் குறைச்சலே கிடையாது, எல்லாம் நான் தான் சாப்பிட்டுருக்கேன். நீங்களும் நிறைய தான் பண்ணுறேன். என்னுடைய உடம்பு வாகு எனக்கு இழைச்சி போயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு இந்த எலும்பு தேஞ்ச உடம்பு தானே, அதனாலயே கொஞ்சம். அதை தவிர இது வரைக்கும் சமாளிக்க முடியாத ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், ஒரு சிச்சுவேஷன் ஏதாவது வந்து நமக்கு வந்திருக்கா? அதை எப்படி சமாளித்தோம், ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? சமாளிக்க முடியாத சிச்சுவேஷன் பூர்ணா கல்யாணத்தை எடுத்துக்கோ. அது வந்து ஒரு 16 நல்ல கல்யாணம். அதுக்கு வந்து அது நீங்கள் தான் பண்ணிட்டேன் எல்லாம் சமாளித்து. இதை போல் எல்லாரையும் சத்திரம் கிடைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து 16 நாளில் சத்திரம் கிடைக்கிறதே கஷ்டம். சமையலுக்கு ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சமாளிக்க முடியாது. பைசாவுக்கு பைசாக்கு நீங்கள் ஒரு ட்ராமாவில் ஆக்ட் பண்ணி ஒரு பிருத்திவிராஜன் அப்படின்னு எங்கள் ட்ராமா டிவி ப்ரொடியூசர் அவர்கிட்ட போனேன். அவர் தான் படம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி 16 நாளில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க.
சத்திரம் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது. அதுவும் ஃபிக்ஸ் பண்ணி அது ஒன்றை தவிர எனக்கு வந்து வாழ்க்கையில் வேறு எதுவும் நீ இருக்கிறதுனால பிரச்சனைகளே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, ஒரே பிரச்சனை நீ தாங்கறியா? இல்லை இல்லை, இப்போ பிரச்சனை இல்லை. அதாவது ஏதாவது இது வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கிறோம். கோவமோ தாபமோ வந்தாலும் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போகிறோம், அவ்வளோதான். எனக்கு கோவம் வந்தானாக்கா நீங்கள் வந்து ஒரு சீத்தை கொடுத்தா வந்து பேசுவேன். நான் உங்களுக்கு கோவம் வந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை வந்து சமாளிச்சுப்பேன். அதுதான் விட்டு கொடுத்து போகிறதுனால பிரச்சனை இல்லாத இருக்குது. வெரி குட். சரி, இத்தனை வருஷம் நம்ம குடும்ப வாழ்க்கை 57 முடிஞ்சு 58 நடந்துட்டுருக்கு. இது வரைக்கும் நானாக ஒரு ஏதாவது குறை வச்சதா நீ நினைக்கிறியா? குறை வச்சதுன்னு நான் ஒன்றும் நினைக்கல. ஏன் நீங்கள் வந்து அப்பப்போ வாங்கி தான். ஆனால் ஒன்று சொல்லுவேன் வந்து, நம்ம வந்து நானும் கேட்டதில்லை, நீங்களும் நான் கேட்டிருந்தா வாங்கி கொடுத்துருப்பேனேன்னு சொல்லுவேன். ஏதாவது நான் கேட்கல தானே, நான் ஒரு வார்த்தை கேட்டதே கிடையாது வாங்கிக்கணும்னு. இப்போ சமீபமாக நீங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாப்புல ஒரு வைரத்தில் ஒரு பெண்டன்ட் வாங்கி கொடுத்தேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ இத்தனை நாள் கழிச்சு 80th பர்த்டேக்கு நகை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லு. வைரத்தில் பெண்டன் வாங்கி கொடுத்தேன், இது கொடுத்தேன்னு, அப்புறம் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் என்னத்துக்கு, அதெல்லாம் வேணாம். மொத்தத்தில் ஏதோ நகை ஆனால் உனக்கு ஒரு குறை இருக்குங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு என்ன, நீ பயணி பார்த்தது இல்லை, அது மாதிரி சில கோயில்களுக்கு போகணுங்கிற ஆசை உனக்கு உண்டு. அதை அழைச்சின்னு போக முடியாத சூழ்நிலை இருக்கு. அந்த குறையை எப்போ ஆண்டவன் வழிகாட்டுறானோ அப்போ நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற வாக்குறுதியை சங்கரா டிவி சார்பில் இன்றைக்கி நான் உனக்கு கொடுக்குறேன். ஓகே, அதான் அதை போல் சில கோவில்களுக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கேன். இப்போ சமீபமாக போயிட்டு வந்தேன் காலடியெல்லாம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, திருப்தியாக இருந்தது என் பொண்ணோட. அதனால் வந்து இப்போ அது எனக்கு சொல்கிறப்ப பழனி, சிங்கேரி அதெல்லாம் நான் போனதில்லை, அதெல்லாம் போனது. ஆனால் நிறைய திருப்புகள் மூலமாக நிறைய கோவிலுக்கெல்லாம் போயிருக்கேன். அவள் இப்போ இந்த கொரோனா பீரியட்லேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் விவசாயின ப்ராப்ளம் வந்ததுனால போக முடியலையே தவிர, மற்றபடி இந்த கோவிலுக்கெல்லாம் போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. சரி, ஆசையை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறேன். அதில் நம்ம 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சின்னு ஏதாவது ஒன்று உண்டா? சந்தோஷப்பட்டு 2 பேரும் சேர்ந்து இப்போ பேரம்பேத்திகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும், அது சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன சந்தோஷம், குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆனது போது ரொம்ப அது எல்லாருடைய இதுவும் நல்லா இருந்தது. எனக்கு இதை தவிர முதல்ல பூர்ணாவுக்கு பிரணவ் பிறந்த போது அங்கே நீ இருந்த, அதுதான் எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட முதல் பேரன். அது சந்தோஷப்பட்ட விஷயம். அது நீ அவ கூடவே இருந்ததுனால அது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். மற்றபடி நம்ம குடும்ப வாழ்க்கையில நீ வருத்தப்பட முடியாத நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்திருக்கா? ரொம்ப வருத்தப்படணும்னு வேற ஒன்றும் தனியா எனக்கு இல்லை. ஏதாவது கோவம் இருந்த போது வருத்தப்பட்டு இருக்கலாம். அப்போ வந்து அது கொஞ்சம் நேரம் கழிச்சு சரியா போயிடுது. அது வாழ்க்கையில் அப்படி சண்டைகள் இருக்கணும். சண்டைகள் இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையே இல்லை. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தால் அதுக்கப்புறம் அதாவது வீடுன்னா வீடு மாதிரி இருக்கணும். சில கட்ட சாமானும் இருக்கணும். வீடு அடுக்கி அழகாக யாரோ நீ வராதையும் அடுக்கி வச்சுருந்தா அப்புறம் அது லாட்ஜ் ஆகிடும், ஹோட்டல் ரூம் ஆகிடும். அது மாதிரி வாழ்க்கைன்னா அப்படி ஊடல்கள் இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. அதை விட்டுரும். அது பயங்கரமாக சண்டை போட்டுட்டு நம்ம டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு ஏதாவது சண்டை வந்திருக்கு? இல்லை, அதை பற்றி திங்கே பண்ணி பார்த்தது இல்லை. டைவர்ஸ் எல்லாம் இப்போ தான் புதுசாக இருக்குது, அதெல்லாம் இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டது உங்கள் அண்ணா போயிட்டுன்னு போனது, மன்னி போனது, அதெல்லாம் தான் ரொம்ப மனசு ஃபீல் பண்ணிடுது. எங்கள் அப்பா அதை போல் போக தான் போகணும், என்ன பண்ணுறது வெளியில், அது தான் வருத்தம். ரொம்ப வேறு ஒன்றும் சரி. இப்போ நீ வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் எங்கள் குடும்பத்தில் இருந்ததுனால சரி, இப்போ உங்கள் சொந்த பந்தங்களோட நான் எப்படி படிக்கிறேன், என்னை பற்றி அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? அது வந்து வாழ்க்கையில் ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் ஆக்ட் பண்ணதால எல்லோரும் வந்து பேசி வா. ஆனால் உங்களுக்கு என்னென்னா இன்னும் எங்கள் வரவுக்காரால் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு ரிலேஷன்ஷிப்பு யாருன்னு அப்பப்போ நான் புரிய வைப்பேன். அதை தான் வந்து சொல்லுவேன் நான். ஜிஜோ இத்தனை வருஷம் ஆச்சு இன்னுமா அவங்களுக்கு தெரியல அப்படின்னு நான் கேட்பேன். இத்தனை வருஷம் ஆச்சுன்னா ஒவ்வொரு தரையும் நீ அறிமுகப்படுத்தும் போது அவளுக்கு கிளைகள்லாம் முளைச்சிடுறது. அதனால் அது வந்து குடும்பம் விஸ்தரிச்சுட்டே போகிறதுனால பேர்கள்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியறதில்ல. நீயே சொன்னேன், உங்கள் அப்பாவோட கூட பிறந்தவர் 7 பேர் பிரதர்ஸு, 6 பேரோ 7 பேரோ சிஸ்டர்ஸ்ன்னு யோசனை பண்ணிப்பார். எவ்வளோ பெரிய குடும்பம். அவங்களுக்கெல்லாம் 6, 7 அந்த காலத்தில் 6, 7 பெற்றுக்கிறது ரொம்ப காமன். இப்போ தான் 1 அல்லது 2 இப்போ ஜாஸ்தி 1 அப்படி இருக்குது. முன்னெல்லாம் கூட்டு குடும்பம் நிறைய இருந்தது, ஜாலியாக இருந்தது, சௌரியமாக இருந்தது. இப்போது ஆம்படியா முண்டாட்டி சேர்ந்து இருக்கிறதே பெரிய கூட்டு குடும்பம் ஆகிடுது. ஏன்னா வேறு யாரும் ரிலேஷன்ஸ் வந்து தங்குறது இல்லை, தங்குறதுக்கு இஷ்டப்படுறதும் இல்லை. அதனால் உங்கள் பந்தங்களோடு இருந்த வரைக்கும், ஆனால் தெரிஞ்சாலோ தெரியறதோ புரியலோ அவங்களோட சிரித்து பேசி அவங்கள சந்தோஷப்படுத்திருக்கேன். அது வாஸ்தவம். அவளுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைன்னா உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவளை வந்து
அவள் வேணா உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்காது. காத்தாடு ராமூர்த்திங்கிறதுனால தெரிஞ்சிருக்கேன். தெரிஞ்சிருக்கு. ஆமா நான் மீனாவுடைய ஹஸ்பண்டுங்கிற முறையில் தெரிஞ்சவாளை பற்றி சொல்லுவேன். ஆமா எல்லாரும் ரொம்ப எல்லாரோடையும் நல்லா தான் பழகுவேன். எல்லாத்துக்கும் இது முடியாது, பாதி கல்யாணத்துக்கு வர முடியாது உங்களுடைய சிச்சுவேஷன். அது அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். எல்லாரும் வரா, நீங்க பட் அந்த வர கல்யாணத்துக்கு நீ போக வேண்டாம்னு நான் தடுத்ததே கிடையாது. அது ஒன்று அனுப்பிச்சு வச்சுருக்கேன். அது வரைக்கும் உனக்கு சந்தோஷம். இப்போல்லாம் வந்து கல்யாணங்கிறது ரொம்ப காமனாக போயிடுச்சு. முன்னெல்லாம் 5 நாள் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 4 நாள் 3 நாள் வந்து இப்போது முன்னாடி 2 நாள்லேருந்து இப்போ 1 நாள் வந்து இப்போ காலம்புரை கல்யாணம் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பி போயிடுவா போல இருக்கு. பட் அப்போல்லாம் எவ்வளோ உங்கள் கருப்பூரில் நம்ம கல்யாணம் கிட்டத்தட்ட 4 நாள் நடந்ததுன்னு நினைக்கிறேன். முதல் தடவை நான் ஒன்று பொண்ணு பார்க்க வரும்போது அவங்க யாரெல்லாமும் இருந்தா. அவங்க அப்போ வந்து யாரையும் நான் கவனிக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இல்லை. நீ பாட்டு பாடின இல்லையா? ஆமாம், நீ கொஞ்சம் பயந்தான். ஏன்னா உங்கள் அக்காலாம் ரொம்ப நாள் பாடுவா இல்லையா, அதனால நான் பாடினேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த பாட்டு தான் பாடினியோன்னு கேட்கல, சரசிஜனாப சோதரின்னு. நான் நீ பாடுற அழகாக தான் ரசிச்சுட்டு இருந்தேன் வழிய அந்த பாட்டை சரியாக கேட்கல. வேணா பாடு, இப்போ வேறு வழி இல்லாமல் கேட்குறேன். சரசிஜனாப சோதரி சங்கரி பாகிமாம் சரசிஜனாப சோதரி சங்கரி பாகி மாம் பரதாபய கரகமலே பரதாபய கரகமலே சரணாகத வத்சலே பரதாபய கரகமலே. போருமா? வரும். ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்க, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நீயும் மாறலை, இந்த பாட்டும் மாறலை, அதே மாதிரி தான் தப்பாக பாடிட்டு இருக்கேன். நல்லா இருந்தது மொத்தத்தில். மொத்தம் அந்த நாள் ஞாபகம் வந்ததோன்னு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நாம் 2 பேரும் அனுபவித்த வாழ்க்கையை சங்கரா டிவியினுடைய அனுகூலத்தின் மூலமாக அதை திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்காக சங்கரா டிவிக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய வணக்கங்களையும் தெரிவிச்சுப்போம். இப்பவும் சொல்கிறோம் வந்து எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போனான்னாக்க வாழ்க்கை சுமூகமாக நல்லபடியாக நடக்கும். அது இந்த நாள குழந்தைகளுக்குள்ள சொல்ல வேண்டிய விஷயம். அது வந்து அட்வைஸாக சொல்லக்கூடாது. இப்போ இருக்கிற குழந்தைகள்கிட்ட விட ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்லலாம். வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பிடிக்கும். அது ஒருத்தருக்கு பிடிக்கும்போது ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் பிடிச்ச டயத்தில் அவளுக்கு பிடிக்க சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச போது நமக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து வாழ்க்கையை நடத்தினா வாழ்க்கை எங்களை மாதிரி 58 வருஷம் இல்லை, இன்னும் நிறையா வருஷம் கூட குழந்தைகள் வாழ முடியும். வாழணுங்கிற ஒரு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த அபிராமி அந்தாதியில் ஒரு வாழ்த்து பாட்டு. இந்த பாட்டை வேணால் பாடிக்காம. சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதான்யம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் பலி துணிவு வாழ்நாள் வெற்றியாக நல்லூணுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகித குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விஷாலி மகவு நான் நீ தாய் அடிக்கொணாதோ மகிமை வளர்த்திருக்கடவூரில் வாழ் வாமி சுபநேமி முகழ்நாமி சிவஸ்வாமி மகிழ்வாமி அபிராமி உமையே 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 உமையே. சந்தோஷம்.
இதுக்கு எல்லாத்துக்கும் நான் எங்கள் அம்புலு மாமிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சொல்லி கொடுத்ததுக்கு. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சங்கரா டிவிக்கும் இதை ரசிக்கின்ற ரசிகர்களுக்கும் இந்த காத்தாடு ராமமூர்த்தி மீனாட்சி ராமமூர்த்தியுடைய அன்பு வணக்கங்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வாய்ப்பு அளித்த சங்கரா டிவிக்கு மிகவும் நன்றி.